கோவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த கேமராக்கள் ஆனது கேமராவினுடைய அந்த விசிபிலிட்டி அந்த திரையை இந்த குறிப்பாக அந்த கட்சிகள் பார்க்கின்ற அந்த திரைக்கு அவர்களுக்கு 20 நிமிஷமாக அந்த இது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஸ்ட்ராங் ரூமில் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கால சூழ்நிலை வருன்றது தெரியும். வெயிலான இங்கே சேலம் நாமக்கல் இல்லாத வெயில் ஊட்டியில் இல்லாமல் இல்லை. அதனால் அந்த சும்மா எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்கிறத விட்டு முறையாக அந்த டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜியோடு அவர்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து அதை கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இதை எந்தவித ஐயத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேர்தல் கமிஷனானது முறையாக பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இது வாக்காளர்களுடைய பெயர்கள் பல இடங்களில் விட்டு போயிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் அவர்கள் வாக்கெல்லாமே விட்டு போயிருக்கிறது. நீலகிரியிலும் பல இடங்களில் வாக்காளர்களுடைய பெயர்கள் விட்டு போயிருக்கிறது. கோயம்புத்தூரில் நீக்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னையில் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் தமிழ்நாடு முழுவதுமே வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் எங்களுடைய வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். இவிஎம் மிஷின் எந்த ஒரு டேம்பரிங் எதுவுமே பண்ண முடியாதுன்றது தெள்ள தெளிவாக எல்லாருமே விலக்கி இருக்கிறார்கள். தேர்தல் கமிஷனும் விலக்கி இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்லேயும் இதை பற்றின ஒரு விளக்கமாக உள்ளது. இது பாருங்கள், காங்கிரஸ் ஒரு தேவையில்லாமல் அல்லது இண்டி கூட்டணி அவர்கள் ஒரு தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதையாவது ஒரு ஷிஃப்ட் பண்ணும், அதுக்காக அந்த இவிஎம் மிஷினை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ராகுல் கோயில் அயோத்தியில் மக்களினுடைய ஒவ்வொருவருடைய எண்ணம் 500 ஆண்டு போராட்டம் அங்கே இன்றைக்கு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.